இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா குட்டீஸ்? இன்னைக்கு எல்லாரும் நம்ம பெரிய வியாழனை நம்ம தியானிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்போம். இல்லை, இந்த நாளுக்குரிய முக்கியத்துவத்தை நமக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க தெரியப்படுத்தியிருப்பாங்க. அப்படிதானே குட்டீஸ்? ஸோ பெரிய வியாழன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏசப்பா நமக்கு உண்மையிலேயே ஒரு மனிதர் அப்படிங்கிறவங்க என்ன சூழ்நிலையை நம்ம மனதில் கொண்டிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வெளிப்படுத்தினாங்க. அப்படி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் இந்த நாளில் அவரோட இருந்த சீடர்களுடைய கால்களை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கழுவுனாங்க, அவங்களோட பாதத்தை கழுவுனாங்க. இது என்னவா இருக்கும்? எதுக்கு இதுக்கும் ஒரு மனிதனுக்குரிய அடிப்படையான ஒரு தேவையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு கீழே 12 சீடர்கள் இருந்தாலும் கூட நான் உயர்ந்தவன் கிடையாது. அதான் இன்னைக்குரிய முக்கியமான வசனமும் கூட. உங்களில் தலைவனா இருக்க விரும்புகிறவர் உங்களுடைய முதல்ல தொண்டனா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த தலைவனுக்குரிய அந்த பொறுப்பே நிறைவாகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வெளிப்படுத்துற விதமா தான் இன்னைக்கு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுற சடங்க இந்த பெரிய வியாழன்ல அவங்க செஞ்சிருப்பாங்க. ஸோ ஏசப்பா எவ்வளோதான் அவங்க அற்புதங்களும் அதிசயங்களும் அவங்களுக்குள்ள நிரம்ப இருந்தாலும் கூட தன்னுடைய சீடர்கள் மத்தியில அவங்களுடைய சூழ்நிலையில அவங்களுக்குள்ள ஒருத்தராக தான் அவர் இருந்திருக்கிறார். அப்படிதானே குட்டீஸ்? ஸோ இந்த நாளில் ரொம்ப ஒரு முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அது எப்படிங்க முடியும்? தன்னில தலைவனா இருக்க விரும்பாம ஒரு தொண்டனா இருக்கணுங்கிறது எப்படிங்க முடியும் நீங்க கேட்குறீங்களா? அதுக்குமே ஏசப்பா கிட்டேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஏசப்பாவை இந்த கொலையாளிகள் கையில காட்டி கொடுத்தது யாரு? யூதாஸ் இஸ்காரியோத்து. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஏசப்பாவை முத்தமிட்டு காட்டி கொடுத்துருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியும், முத்தம்ங்கிறது ஒரு அன்பினோட ஒரு வெளிப்பாடாதான் இருக்கும். அப்படிதானே குட்டீஸ்? அப்படி இருக்கும்போது அந்த அன்பு எப்படி ஒரு தீமைக்கு வழிவகுக்கிற ஒரு அன்பா அந்த இடத்துல அமைஞ்சிருச்சு. யூதாஸ் இஸ்காரியோத்து அவங்க முத்தமிட்டு கொடுத்த அந்த வழிகாட்டுதல் ஏசப்பாவை சிலுவையில அறையிற வரைக்கும் கொண்டு போய் விட்டது. அது ஒரு பாவம். அப்படிதானே குட்டீஸ்? அப்போ ஏசப்பா என்ன சொல்றாங்க? நீ கொடுக்கிற அன்பு உண்மையான அன்பா இருக்கும்போது கண்டிப்பாக உன்னிடத்துல நான் தான் பெருசுன்னு இருக்காது. நம்ம கூட இருக்கிற எல்லாருமே நம்மளை போலதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் கனெக்ட் பண்றதுதான் இன்னைக்குரிய இந்த பெரிய வியாழனுடைய அந்த நோக்கம் குட்டீஸ். ஸோ நம்மளும் கூட உண்மையான அன்புக்கு நம்ம வழிவகுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய விளைவு நன்மையானதா இருக்கும். நம்மளுடைய அன்பு தீமைக்குரியதா இருக்கிற பட்சத்துல நமக்கு ரொம்பவே அது தீமைக்குரிய வழியில மட்டும்தான் குட்டீஸ் கொண்டு போய் முடியும். ஸோ நம்ம அதுல இந்த நாள் எடுத்துக்க வேண்டியது, நம்மளுடைய அன்பு உண்மையானதா இருக்கணும். அந்த உண்மையான அன்பு நன்மைக்கான வழியில நம்மளை கொண்டு போய் நிறைவு நோக்கி சேர்க்கும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, அப்படி உண்மையான அன்பு நம்ம இருதயத்துல இருக்கும்போது நம்மளை போல மற்றவங்களையும் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் நம்மளிடத்துல வரும். அப்படி வரும்போது நம்மளும் ஏசப்பாவோல சீடர்கள், அவர் எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டினாரோ அவர் வழியில போற சீடர்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் இந்த நாள்ல. ஸோ நம்ம இந்த 2 விஷயத்தை எடுத்துக்குவோம். இந்த 2 விஷயமும் நம்ம இருதயத்துல ஆழ பதியும் போது நம்மளும் நிறைவான மனிதர்களாக இருப்போம். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, இந்த நேரத்துலையும் கூட
நீங்க இந்த பெரிய வியாழனதுமா எங்க இடத்துல விதைச்சிருக்கிற அந்த 2 விஷயங்களையும் எங்க லைஃப்ல எடுத்து கொண்டு போகணும் டாடி. உண்மையான அன்போட நாங்க உம்முடைய பாதையில நிறைவான ஆசீர்வாதத்தை பெறணும். இன்னொன்னும் நாங்க எங்களை போல பிறரையும் யோசிச்சு அவங்க இடத்துல இருந்து அவங்கள அணுகிறதற்கான மனநிலையை எங்களுக்கு ஒப்பு கொடுங்க. ஆமீன்.